மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா கராத்தே பாபுடா. ஓ நம்ம இப்போ ஜெயம் ரவியானோட நேற்று பராசக்தியோட ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டரை பார்த்தோம். இப்போ அவர் ஹீரோவாக லீடாக நடிக்கிற கராத்தே பாபு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா டாடா படம். டாடா மாதிரி ஒரு எமோஷ்னல் லவ் ட்ராமா பெயினோட ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்த படத்தை இப்போ இது ஒரு அரசியல் படமாக இந்த படம் எடுக்கிறார் அவர். கராத்தே பாபு செம்மையாக இருக்குது. நான் பார்த்துட்டேன். சட்டசபை உண்மையான சட்டசபை இப்போ நேரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி படத்தில் பயங்கரமாக காமிச்சிருக்கிறாங்க. அது ஒரு ரியாக்ஷன் தான் இப்போ பார்க்கலாம். ஸ்க்ரீன் சீன் என்டர்டைன்மெண்ட். எதிர்கட்சி தலைவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் கேஸ் ரவிக்குமார் அப்படியே நம்ம முன்னாள் சிஎம் மாதிரியே இருக்கு. பின்னாடி சக்தி ப்ரோ சட்டமன்ற பழைய பேரை தெரிந்துக்க எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீர்கள். டாடா யூக்குன்னு அடுத்த படைப்பு சொன்னார்ல முதலமைச்சர் தான் நம்ம நாசர் சார். ஓகே, பேர்கள் என்பது ஒரு வார்த்தைகள் அல்ல, மனிதத்துவ அடிப்படை பக்கம். கீழ்ச்சி போடுறாங்க. ஒரு சைடு நாசர் சார் கட்சி, இன்னொரு சைடு கேஎஸ் ரவிக்குமார் சார் கட்சி. ஸோ ஒரு இனத்தின் தனித்துவமே அறைமையான பெயர் போடு. வேறு இணைப்புகளை வளர்க்கலாம், உணர்ச்சிகளை களலாம். வேறெல்லாம் நாம் யார் என்று சொல்வதுதான் நமது பெயர். மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடாக மாறி தமிழ்நாடு தமிழகமாக இன்னொரு உண்டு. எல்லாம் தட்டுறாங்க. அப்படியே ஒரிஜினல் சட்டசபையை பார்த்தா மாதிரி ஒரு ஃபீலிங்கு. மாண்புமிகு சட்டமன்ற தான் நம்ம ரவி மோகன் சார் வேண்டுகிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது அப்படியே இந்த ஸ்டாலின் ஐயா நம்ம இப்போ கரண்ட் சிஎம் இருக்கார்ல முக ஸ்டாலின் ஐயா, அவர் அந்த ஒரு சட்டசபையில் பஞ்சாயத்து பண்ணிட்டு வெளில போனார். அந்த சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கு. எதிர்கட்சிகள் தனது பழைய பேரை தெரிந்து கொள்ளும் ஆரம்ப காத்துக் கொள்கிறார்கள். சண்டையா தடுக்கிறார் ஜெயம் ரவி. எனக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. 17 முன்பு ஆர்கே நகர் மக்களாக அன்பாடு அழைக்கப்பட்ட பெயர் நிறுத்தியிருக்கிறது. உங்கள் பெயர் கராத்தே பாபு. அரசியல் ரவுடி படமா இருக்கும் போல அந்த படம். சரியா இருக்கு. டைட்டில் ஸ்கிரீன் கணேஷ் கே பாபு, அவர் தான் டாடாவோட இயக்குனர். சட்டசபையே காலியா இருக்கு. ஜெயமரவன் தான் உட்காந்துக்கிறார். ஓ ஜி தமிழ் ஜி5 தானா பார்ட்னரு? ஓகே ஓகே, வேற லெவல்ல இருக்கு கராத்தே பாபு. ஜெயம் ரவி அண்ணா இருங்க பாய் மொமெண்ட் பராசக்திலையும் இருக்கு, கராத்தே பாபுலையும் இருக்கு. தெரிக்க விட்டுருக்கிறார். இந்த ஒரிஜினல் சட்டசபை அப்படியே பார்த்தா மாதிரி ஒரு ஃபீலிங்க. ஒரிஜினல் சட்டசபையை பார்த்தா மாதிரி ஃபீலிங் எனக்கு. நம்ம 2019 இந்த பிரச்சாரம் ஒன்று நடந்ததில்ல, அதை அப்படியே காமிச்சு ஒரு சட்டசபையில் ஒரு எல்லாரும் ஆள்களைப்பு கடிச்சிட்டு போனாங்க, புறக்கணிச்சிட்டு போனாங்க. அந்த சீன் அப்படியே மூமெண்ட்டாக எடுத்து வச்சு டைட்டில் ஸ்கிரீன் கராத்தே பாபு. ஜெயம் ரவி அண்ணா வந்து ஒரு ஆர்கே நகரில் ஒரு பெரிய தாதா எப்படியோ ஒரு மினிஸ்டர் ஆகிட்டாரு. அதை வச்சு தான் கதை சொல்லுது. ஒரு ப்ரெடிக்ஷன் தானே, எப்படியோ வரதான் போகுது இந்த படம். இந்த வருஷம் பார்த்துட்டு சொல்லுவோம். ரவி மோகன் அண்ணா, த நியூ கேம், த நியூ ஏரா இட் ஸ்டார்ட்ஸ். தளபதி அரசியலுக்கு போயிட்டாரு, தலை ரேசிங்கில் போயிட்டாரு. அடுத்த தனுஷ் அண்ணன் மணிகண்டன் அண்ணன் பேசிக்கிறாங்க. அடுத்த விஜய் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன் பேசிக்கிறாங்க. அடுத்த அஜித் வந்து நம்ம கவின் அண்ணாவா இல்லை ஜெயம் ரவி அண்ணனா இல்லை போது பார்ப்போம். பாய்.